மேம் நேம் வந்து அன்னபூர்ணி ராஜ்குமார். அவங்க ட்ரிப்புலேருந்து வந்திருக்காங்க. நாகப்பட்டினம் நமக்காண்டி வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு நம்மளோட இன்னைக்கு உள்ள லேடிஸோட கர்ப்பப்பை பிரச்சனை நிறைய பேருக்கு இஷ்யூஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பாதுகாக்க நம்மளோட கர்ப்பப்பை, நம்மளோட யூட்ரஸ், நம்மளுடைய இதை பாதுகாக்கிறதுக்காண்டி திருப்பூரில் நமக்காண்டி ஸ்பெஷலாக வந்திருக்காங்க. நாப்கின், அவங்களுடைய நாப்கினை பற்றியும் அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் கேட்கலாம். வெல்கம் மேம். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என் பேர் அன்னபூர்ணி ராஜ்குமார். ஆக்சஸ் இந்தியா மூலமாக நம்மளோட நாப்கின் அவேர்னஸ்க்காக நான் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறேன். நீங்கள் யூஸ்வலாக வந்து ஆரஞ்சு பேக்கெட் நாப்கின் யூஸ் பண்ணுவீங்க அண்ட் இந்த ப்ளூ பேக்கெட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் நான் ஏன் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து 10 வயசு குழந்தையிலேருந்து ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம பீரியட்ஸ்க்கு இந்த நாப்கின்ஸை யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நிறையா பேருக்கு தெரியுது குழந்தை பிறக்க மாட்டேங்குது, கர்ப்பப்பை எடுத்துகிட்டு இருக்காங்க. 30 இயர்ஸ்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவர் ஃப்ளோ, ப்ளீடிங் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த நாப்கின்ஸில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரீசைக்கிள் அந்த காட்டன் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா உடம்புல வந்து அரிப்பு எடுக்கிறது, இர்ச்சிங்கு, இந்த தொடையில் கருப்பு வருது, இதெல்லாம் பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம். அடுத்தது இது லாங் டேர்ம் நம்ம யூஸ் பண்ண இது வந்து பிளாஸ்டிக் நாப்கின்ஸு. அந்த பிளாஸ்டிக் சூடு ஏற்றி கர்ப்பப்பையில் வந்து கேன்சரை உருவாக்குது, கட்டி, அந்த நீர் கட்டி, பிசிஓடி இதெல்லாம் வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு இதுக்கு கர்ப்பப்பைங்கிறது 60 வயசு 70 வயசு ஆனாலும் கண்டிப்பாக நமக்கு தேவை. எதுக்காக கர்ப்பப்பை தேவை? நம்ம தான் ஒரு 34ல் குழந்தையெல்லாம் பெற்று முடிச்சிடுறோமே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுதான் ஒரு ராங் தாட்டு. இன்னைக்கு கர்ப்பப்பை இல்லைன்னா நீங்கள் வீக் ஆயிடுறீங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ அந்த கர்ப்பப்பை நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுது? கால்சியமாக உற்பத்தி பண்ணுது. இன்னைக்கு நீங்கள் கர்ப்பப்பையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருப்பையும் சேர்ந்து எடுத்துடுறாங்க. அப்போ ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறது திடீர்னு நின்று போயிடுது. இப்போ நம்ம நாக்கில் எச்சி ஊறிட்டே இருக்கு, நின்னா என்ன ஆகும்? கண்ணில் வர தண்ணி நின்னா என்ன ஆகும்? அப்போ அது நமக்கு புரியுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ள யூட்ரஸ் மூலமாக ஈஸ்ட்ரோஜனும் கால்சியமும் நமக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும்போது நம்ம எலும்பு தேய்மானம், ரொம்ப டயர்ட் ஆகுறது. இன்னைக்கு கர்ப்பப்பை எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலை செய்ய ஆள் வருவாங்களா? வரமாட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம தானே கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்மளோட கர்ப்பப்பை நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு வேணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த நாப்கினை, இது வந்து நாங்கள் அலிவரா ஜெல் மூலமாக உள்ள இருக்குது, பியூர் காட்டன். அதனாலையும் இந்த நாப்கின் வந்து செய்யப்பட்டனால நமக்கு கூலிங் எஃபெக்ட். ஸோ ரொம்ப கூலிங் எஃபெக்டாகவும் சில்லுன்னு இருக்கும். அதோட டெமோ தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். ஸோ இந்த நாப்கினோட பேக்கெட் பாருங்கள், ஃப்ளிப் கவர் மூலமாக இருக்கும் பாருங்க, ஃபுல்லி ஏர் டைட் கவரேஜ். இப்போ நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்துட்டு மறுபடியும் நல்லா டைட்டாக ஒட்டி வச்சுக்கலாம். பட் இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டா இந்த மாதிரி ஓப்பனில் தான் வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ இது என்ன, ஜெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகும், பாக்டீரியாஸ் ஃபார்ம். இதோட தான் நாம் யூஸ் பண்ணுறோம். என்ன தான் நீங்கள் பீரோக்குள்ளே மூடி வச்சாலும் சரி உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்து ஃபீல் சொல்லுங்க. ஆஸ் போட்டுக்கோங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக ஒரு மாதிரி இதாக இருக்குது. இது வந்து நம்ம இந்த வளவலன்னு பிளாஸ்டிக்லாம் சேர்க்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி இருக்குது. ஃபுல்லி காட்டன் இல்லை? ஆமாம், சாஃப்டாக இருக்குது. தொட்டு பார்க்கவே சாஃப்டாக இருக்குங்களா? டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து மோஷன் போகிறதுக்கும் லூஸ் மோஷன் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக? மோஷனுங்கிறது போய் தான் ஆகணும். ஸோ வேஸ்ட்டு தான், கொஞ்சமாக போவோம், நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுவோம். ஆனால் இதே லூஸ் மோஷன் போச்சுன்னா நீங்கள் படுத்துருவோங்க. அதே தான் இன்றைக்கி பீரியட்ஸு. காலகாலமாக அன்றைக்கெல்லாம் பீரியட்ஸ் ஆகும்போது யாருமே வந்து படுக்கலை, எந்திரிப்பாங்க, அவங்க வேலை பார்த்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. 3 நாள் ஒதுக்கி தான் வச்சாங்களே ஒழியா, ஆனால் டயர்டுங்கிறது யாருமே ஆகலை. என்ன காரணம்னா வேஸ்ட்டு தான் வருது. டெட் செல்ஸ் வரும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இன்றைக்கி இந்த பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பேடும் ஒரு நாளைக்கு 3 நாள் மாற்றணுங்கிறதுக்காக அதுக்கும் ஒரு கெமிக்கல் போடுறாங்க. ஸோ உங்களோட ஒரிஜினல் பிளட்டு வெளியே வருது. அப்போ அந்த பிளட்டு வரனால தான் நீங்கள் அனிமிக் ஆகிடுறீங்க. அப்போ நம்ம இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வேஸ்ட் மட்டும் தான். ஈவன் நீங்கள் இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இங்கே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும்.
இதில் வந்து இங்கே மட்டும் தான் வரும். நீங்கள் நினைப்பீங்க என்ன திடீர்னு எனக்கு பீரியட்ஸே கம்மியாயிடுச்சுன்னு நினைப்பீங்க. கிடையாது, உங்கள் டெட் செல்ஸ் மட்டும்தான் வெளியே வருது. ஸோ ஒரு நாளைக்கு இது ஒரு பேடே போதும். ஸோ டெட் செல்ஸுங்கிறது நமக்கு பாக்டீரியா ஃபார்ம் பண்ணாது. இதில் நம்மளோட ஒரிஜினல் பிளட் வரனால தான் அந்த ஜெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகுது. நம்ம பேட் சேஞ்ச் பண்ணி இவனே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றுக்கன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறோம், வெளியே எங்கேயா போகிறோம், 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றுறது மறந்துடுவோம். அப்போ என்ன ஆகுது, இதில் இருக்க பாய்சனஸ் கேஸ் ரிவர்ஸில் யூட்ரஸ்க்கு போய் நமக்கு கேன்சர் வர்றதுக்கு அதுதான் மெயின் காரணம். இன்றைக்கி பல குழந்தை பிறக்காத காரணம் அதே தான். அண்ட் அனதர் திங், இன்றைக்கி நம்ம வந்து வெஜினாலையும் ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. 10 வயசில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 20 வயசு 23 வயசு ஆகும்போது ஃபுல் ட்ரை கண்டிஷன் ஆகிடுது. இன்றைக்கி அந்த குழந்தைகளால் செக்ஸுவல் லைஃப் கூட எடுக்க முடியல. ஆனால் அந்த குழந்தைங்க அதை சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் குழந்தை பிறக்கலன்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், குழந்தை பிறக்கலன்னு நம்ம போய் IVF டெஸ்ட் டியூப் பேபின்னு கொண்டு போய் விட்டுறோம். ஹாஸ்பிட்டல்ஸும் இன்றைக்கி பெருசாக வளர்ந்துருக்கு. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஜஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 2 பேரும் செக்ஸே பண்ணாதது தான் பிரச்சனையே இன்றைக்கி நிறையா பக்கம் இருக்குது. அதுக்கு எல்லாமே இந்த ஒரு நாப்கின்ஸும் காரணமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அதனால் இது பாருங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து அப்சார்பிங் இதையும் நான் காமிச்சிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு டெட் செல்ஸுங்கும் போது இவ்வளோ கூட இருக்காதுங்க, இவ்வளோ தான் நமக்கு வரும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு 50 ml எடுத்து ஊற்றி காமிக்கிறேன். அதே அளவு தண்ணி தான். ஸோ பேடே இது சின்னதாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 3 பேடு 4 பேட் நீங்கள் மாற்றணும். இப்போ ஒர்க்கிங் போகிறவங்க, இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்கெல்லாம் பாருங்கள், எங்கே போய் பேடை மாற்றுவாங்க, அவங்களால பேடே சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ ஒரே பேடில் தான் இருந்தாகணும். இப்போ 3 பேடையுமே தொட்டு பாருங்க. தண்ணி சொல் வருதுங்களா? இது நல்லாவே வருது இல்லைங்க, சுத்தமாக இல்லை உள்ளே. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி பிராண்டு பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் தண்ணி வந்துடுது. இதுவும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியோடது தான், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பட் இதை பாருங்கள், இல்லை அமுக்கி ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு சொட்டு கூட வெளியில் வரல. பாருங்கள், புளிஞ்சாச்சு. பட் நோ, இது பாருங்கள், இதையும் பாருங்கள். பட் இந்த ப்ராடக்ட், நம்மளோட ப்ராடக்டை பாருங்க வரல. பரவாயில்ல, லாஸ்ட்டாக. இப்போ அதே மாதிரி பாருங்கள், புளிஞ்சிட்டு விட்டோம்னா இது வந்து சுருக்காக ஆயிடுது. இப்போ நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போது அதான் அந்த சுருக்கமாயிடுது. கரெக்டுங்களா? ஸோ நமக்கு வந்து உடனே பேடை சேஞ்ச் பண்ணுங்கிற ஒரு ஃபீல் வந்துடுது. ஆனால் இது வந்து பாருங்கள், போட்டுட்டு விட்டாலும் அதே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஃபுல் டே வச்சுக்கிட்டாலும் நமக்கு கம்ஃபர்ட் ஃபீலாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து பொண்ணாக பிறந்தாலே தப்பு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பொண்ணாக பிறந்தது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். கடவுள் நமக்கு தான் அந்த கர்ப்பப்பைங்கிற ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ₹1 கோடி கொடுத்தா கூட கிடைக்காத ஒரு கர்ப்பப்பையை தயவு செஞ்சு எங்கள் நாப்கின் மூலமாக உங்களை பாதுகாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.